வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வருஷத்துடைய அதாவது புத்தாண்டுடைய ராசி பலனை பத்தி தான். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மெதுவா ஆனா உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆண்டாகவே இருக்க போகுது. கடந்த காலங்களில் இருந்த மன அழுத்தம், குழப்பம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மனசில் தெளிவு பிறக்க போகுது. எதையும் அவசரப்படாமல் சிந்தித்து செய்யும் உங்களுடைய இயல்பு இந்த ஆண்டு நல்ல பலனை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும். பெரியவங்களோட ஆலோசனை பல நேரங்களில் சரியான வழியை காட்டும். பண விஷயங்களில் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பு அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே ஆண்டோட நடுப்பகுதியிலிருந்து முன்னேற்றம் தெளிவாகவே தெரியும். உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் காலம் இது. புதிய பொறுப்புகளும் வரலாம். அதை பொறுமையோடு ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பேரும் மதிப்பும் இன்னும் அதிகமாகவே இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு மெதுவாகவே வளர்ச்சி காண்பாங்க. கூட்டாளிகளை தேர்வு செய்வதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகள் சிக்கலை கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுடைய குணத்தை பொறுத்த வரையும் பொறுமை, நிலைத்தன்மை, நம்பகத்தன்மை ஆகியவை இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பலமாகவே இருக்கும். ஆனால் பிடிவாதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் வேலை இடத்திலும் அதிக கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. பிறர் கருத்தையும் கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உறவு இனிமையாக இருக்கும். உடல் நலத்தில் பெரிதான பாதிப்பு இல்லைனாலும் சோம்பல் மற்றும் கவனக்குறைவு சிறிய பிரச்சனைகளை கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. உணவு முறையும் ஓய்வும் ரொம்பவே முக்கியம். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு வருடமாக இருந்தாலும் பொறுமையும் நேர்மையும் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பாதையில் செல்ல போகுது. முயற்சியை விடாமல் தொடர்ந்தா ஆண்டோட முடிவில் மனநிறைவு நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த 2026ஆம் ஆண்டில் மாற்றங்களை நிறையவே கொடுக்கும். அதுவும் உறவுகளை நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் நல்லாவே அதிகரிக்கும். சிறிய தவறான புரிதல் வந்தாலுமே பேசி தீர்த்து கொண்டா பிரச்சனைகள் நீடிக்காது. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் பேசும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் வட்டத்தில் தேவையற்ற வாக்குகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பிக்கைக்கு அதாவது நம்பிக்கை வச்சிருக்கவங்க மட்டும் அருகில் வச்சுக்கொள்றது இந்த ஆண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. மனநிலையை பார்க்கும்போது சில நேரங்களில் தனிமை உணர்வு அல்லது சோர்வு தோன்றலாம். ஆனால் ஆன்மீக எண்ணங்கள், நல்ல பழக்கங்கள், குடும்பத்துடன் செலவிடும் நேரம், மனதை அமைதியாக வச்சுக்கிறது, இது எல்லாமே பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் மன திருப்தி கிடைக்கும். பொறுமை குறையாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கை அழகாகவே நகரும். ஆண்டுடைய முடிவில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பலன் நல்ல தீர்வை கொடுக்கும். பணம், வேலை, குடும்பம் அப்படிங்கிற விஷயங்களில் நீங்கள் நிலையான நிலையை உருவாக்க போகுது. கடந்த காலங்களில் செய்த நல்ல செயல்களுக்கு பலன் நல்லாவே கிடைக்கும். இது சுயநலத்தை குறைச்சு நேர்மையாக நடந்தீங்க அப்படின்னா 2026 உங்கள் வாழ்க்கை நினைவில் இருக்கக்கூடிய சூப்பரான வருடமாக உங்களுக்கு அமைய போகுது. அதாவது இப்போது மாத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜனவரியில் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஆண்டுடைய தொடக்கத்தில் சிந்தனையுடன் ஆரம்பமாகும். கடந்த காலங்களுடைய அனுபவங்கள் நினைவுக்கு முடிவெடுப்பதில் தாக்கம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா பணநிலை சமநிலையாக இருக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாகவே இருக்குது. பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும் மாதமாக இருக்கும். மேலதிகாரிகள் அல்லது பெரியவர்கள் உதவுவாங்க. உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது மனநிலைக்கு உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும். உடல் நலத்தின் கவனம் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. மார்ச் மாதம் பார்க்கும் பொழுது சில தடைகள் வந்தாலுமே தைரியமாக எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கும். பணவரவு மிதமாக இருக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேசி தீர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லது. ஆன்மீக எண்ணங்கள் மனதை தெளிவாக்கும். ஏப்ரலில் பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள் செய்ய ஏற்ற காலம்னு சொல்லலாம். வேலை அல்லது தொழில் முன்னேற்றங்கள் காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மே மாதம் பார்க்கும் பொழுது பணம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். மே மாதத்தில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். பொறுமையுடன் செயல்பட்ட சிக்கல்கள் தீரும். ஜூனில் மனநிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஓய்வும் உடல் கவனமும் முக்கியமாக தேவை. வேலை விஷயத்தில் அழுத்தம் இருந்தாலும் முடிவில் நன்மை கிடைக்கும். உறவுகளில் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையானதாக இருக்குது. ஜூலை மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும். பணநிலை மெதுவாக மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆகஸ்ட் மாதத்தில் தன்னம்பிக்கை உயரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும்.
வேலையிடத்துல மதிப்பு கூடும். பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சுலபமாக நடக்கும். அதாவது செப்டம்பரில் பார்க்கும் பொழுது உறவுகள் முக்கியமாக பெருங்காலம்னு சொல்லலாம். நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் அவங்க மூலியமா உங்களுக்கு ரொம்ப ஆதரவு நிறையாவே கிடைக்கும். செலவுகளை திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நன்மை மனதில் தெளிவும் பிறக்க போகுது. அக்டோபரில் பார்த்தீங்கன்னா முயற்சி நல்ல பலன் கிடைக்கும் மாதமாக இருக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நிலை கவனத்தில் ரொம்ப தொடர்பு இருக்க வேண்டும். நவம்பரில் பார்த்தீங்கன்னா சற்று மெதுவான காலமாக இருக்கும். அவசரப்படாமல் செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். பழைய கடன்கள் அல்லது பொறுப்புகள் குறையும். மன அமைதி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமாகவே இருக்குது. டிசம்பர் மாதம் ஆண்டுடைய முடிவு திருப்தியாக அமையும். செய்த முயற்சிகள் பலன் கிடைக்கும். குடும்பம், வேலை, பணம் அப்படிங்கிற விஷயங்கள நிலை பெறும் உணர்வு ஏற்படும். எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் மனநிலையும் உங்களுக்கு உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரை ரோகிணி, கிருத்திகை இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். மிருகசீரிஷம் இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பேச்சு வழக்கில் தமிழில் சொல்லணும் அப்படின்னா ரோகிணி நட்சத்திரங்களுக்கு இந்த காலம் வாழ்க்கையை மெதுவாக சரி செய்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி நடந்த விஷயங்கள் நினைவுக்கு மனசை கொஞ்சம் கனமாக இருக்கும். அதே அனுபவம் இப்போ உங்களுக்கு நல்ல முடிவு எடுக்க உதவும். எதையும் அவசரமாக பண்ணாமல் நிதானமாக யோசிச்சு பண்ணினீங்க அப்படின்னா சிக்கல்கள் பெருசாக வராது. உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஆரம்ப நேரம் தான் இதுவாக இருக்கும். வேலை விஷயங்களில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். நம்மளால முடியுமான்னு மனசுக்குள்ள கேள்வி வரலாம். ஆனால் விடாமல் முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் வரவும் செலவும் சேர்ந்து தான் போகும். கையில் நிற்கிற பணம் குறையிற மாதிரி தோணலாம். ஆனால் தேவையில்லாத செலவுகளை குறைச்சா நிலை சரியாகும். யாருக்காவது கடன் கொடுக்கறதும் முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. குடும்ப வாழ்க்கையில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பேச்சு சில நேரம் நேரடியாக போய் எதிராளியை காயப்படுத்தும். அதனால் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசினாங்க அப்படின்னா உறவுகள் இனிமையாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் வர நேரமும் எடுக்கும். ஆனால் விட்டு கொடுத்து போனால் சந்தோஷம் நிலைக்கும். உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் சோம்பல், தூக்கமின்மை, உறவு முறையில் கவனக்குறைவு இருந்தால் சின்ன தொந்தரவும் வரலாம். அதாவது நேரத்துக்கு சாப்பாடு, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டா போதும். மொத்தத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் பொறுமையாக இருந்தால் நல்லதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்பிக்கையை விடாமல் நிதானமாக முயற்சி எடுத்து முன்னாடி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பாதை திரும்பும். மிருகசீரிஷ நட்சத்திரங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் மனசு ஓயாமல் ஓடுற மாதிரி இருக்கும். யோசனை அதிகம், திட்டம் அதிகம். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துறதுல சின்ன தடை வரும். நம்ம வாழ்க்கை எப்போ சரியாகும்னு மனசுக்குள்ள கேள்வி எழும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. மெதுவாக சரியான பாதை கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நிலைமை கெட்டு போகிறது கிடையாது. அதாவது வேலை விஷயத்தில் பார்க்கும் பொழுது மாற்றங்கள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒரே இடத்துல சலிப்பு வந்தால் புதுசாக ஏதாவது செய்யணும்னு தோணும். மேலதிகாரிகள் பேசுகிற வார்த்தைகளை சில நேரம் மனசை பாதிக்கலாம். அதுக்காக உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல வாய்ப்பு தானாகவே சேரும். தொழில் செய்கிறவங்க அவசரமாக முதலீடு தவிர்க்கணும். பண விஷயத்தில் வரவு அதிகரிக்கும். ஆனால் நிற்கிற பணம் குறையும். கையில் பணம் வந்ததும் செலவாகிறது. அதனால தான் திட்டம் போட்டு செலவு பண்ணினா நிம்மதி இருக்கும். யாரையும் பார்த்து போட்டி போடுற பழக்கத்தை விட்டுட்டா பணநிலை சரியாகவே உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் உங்கள் மனசு புரியாத மாதிரி சில நேரம் தோணும். நீங்கள் நல்லதுக்காக பேசினாலுமே அது தவறாக எடுத்துக்கப்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் சத்தம் போடாமல் அமைதியாக விளக்குனீங்க அப்படின்னா உறவுகள் சரியாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீடிக்காது. உடல் நலத்தில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மன அழுத்தம் தான் முக்கியம். அதிக யோசனை, தூக்கம் சரியில்லாமல் போகலாம். மனசை லேசாக்குற விஷயங்களில் ஈடுபாடு, உடலும் மனசு ரிலாக்ஸ் ஆகும். மொத்தத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரங்களுக்கு இது சோதனைக்கு பிறகு தெளிவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அவசரப்படாமல் நம்பிக்கையை விடாமல் இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல பக்கம் திரும்பும். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் இந்த காலம் கொஞ்சம் வேகமாக நகர்ற மாதிரி இருக்கும். எதுவுமே உடனே முடிச்சிடணும்னு நினைப்பீங்க. ஆனால் எல்லாமே உங்கள் கையில் இல்லாததுனால சில விஷயங்கள் தாமதமாக நடக்கும். அதுக்காக கோவப்படாமல் நிதானமாக போனீங்க அப்படின்னா முடிவு நல்லதாக இருக்கும். உங்கள் தைரியமும் நேரடியான குணமும் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப பலமாகவே இருக்கும். வேலை விஷயத்தை பொறுத்தவரையும் வேலை பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை சுமை கூடினாலுமே நம்மளால் முடியும் அப்படிங்கிற
வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கு. மேலதிகாரிகள் உங்க உழைப்பை கவனிப்பாங்க. ஆனா பேசுறப்ப கொஞ்சம் அடக்கமா பேசினா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். தொழில் செய்யறவங்க புதுசான யோசனை பண்ணுவீங்க. ஆனா முதலீடு பண்றப்போ கவனமா இருக்கணும். பண விஷயங்கள்ல வரவு நல்லா இருக்கும். ஆனா செலவு அதே வேகத்துல போய்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கட்டும்னு செலவு பண்ணுனீங்க அப்படின்னா பின்னாடி கை கட்டும்னு சொல்லலாம். சேமிப்பு மேல கொஞ்சம் கவனம் போட்டா நிம்மதி வரும். யாருக்காகவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. குடும்ப வாழ்க்கையில உங்க பேச்சு தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். சின்ன விஷயத்துக்கே கோபம் வந்தா உறவுகள் பாதிக்கப்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வீட்டுல சந்தோஷம் நிலைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் வர கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா அன்பா பேசுனீங்கன்னா எல்லாமே சரியாயிரும். உடல் நலத்துல சுடுசுடுன்னு கோபம், உடல் வெப்பம் அதிகரிக்கிற மாதிரி உணர்வு வரலாம். காரமான உணவு, தூக்கம் சரியில்லாம இருந்தா தொந்தரவு அதிகரிக்கும். கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சா உடம்பு ஒத்துழைக்கும். மொத்தத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இது வேகத்தை குறைச்சா வெற்றி நிச்சயம்னு சொல்ற மாதிரியான காலம்தான். தைரியம் உங்க பலன் தான். ஆனா அதோட பொறுமையும் சேர்ந்தா வாழ்க்கை நல்ல உயரத்துக்கு போகும்.